வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பாண்டியன் ஃபேமிலியிலேருந்து கோமதி, மீனா, ராஜி 3 பேரும் ராகவன் வீட்டுக்கு போயிருக்காங்க. அதாவது மீனாவோட மாமா வீட்டுக்கு. அங்கே போகிற கோமதி தயவு தாட்சன் இல்லாமல் எல்லாரையும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சாட்டர்டே சண்டே வர்றதுனால வெளியே போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஓகே சொன்ன ராகவன், ஒரே வெயிலா இருக்கு, இதுல வெளியே போகணுமான்னு தோணுதுங்கிறாரு. அவரு அப்படின்னு அலுப்பா சொல்ல, அப்பா நீங்க தான் போலான்னு சொன்னீங்களே அப்படின்னு பாக்யராஜ் கேக்குறாரு. அப்பா சொன்னேன், இப்ப கொஞ்சம் யோசனையா இருக்குங்கிறாரு அவரு. பாக்யராஜ் மலரு கோமதின்னு எல்லாருக்கும் பொசுக்குன்னு இருக்கு. ஆனா டக்குன்னு யோசிக்கிற பாக்யராஜ், மாப்பிள்ளையும் ரேவதியும் வர்றாங்களே அப்படின்ற அஸ்திரத்தை கையில எடுக்கிறாரு. ஆமா ஆமான்னு மலர் சொல்ல, மாப்பிள்ளை வேற அவரோட வேலையெல்லாம் விட்டுட்டு வர்றாரேப்பா அப்படின்னு பாக்யராஜ் இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுறாரு. அப்படின்னு மலரும் சொல்ல, திடீர்னு பிளானை சேஞ்ச் பண்ணா அவர் தப்பா நினைக்க மாட்டாரா அப்படின்னு பாக்யராஜ் கரெக்டான இடத்துல ஆப்படிக்கிறாரு. ஆமா ஆமா, மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு அதை பண்ணாம இருந்தா சரியா வராது. வெயில் தான், கஷ்டம்தான், ஆனாலும் போயிட்டு வந்துடலான்னு ராகவன் ஒத்துக்கிறாரு. அப்பாடா அப்படின்னு பாக்யராஜுக்கும் மலருக்கும் நிம்மதியா இருக்கு. ஆனா உடனே அடுத்த முட்டுக்கட்டைய போடுறாங்க லட்சுமி. அங்க போய் மணிக்கணக்கா நடந்தா என் கதை முடிஞ்சிரும், கால் ரெண்டும் தனியா கழண்டு கையோட வந்துருங்கிறாங்க லட்சுமி. உடனே கோமதி, எல்லாரும் போகணும்னு தான் எனக்கு ஆசை, உங்களால முடியாதுன்னு சொல்லும் போது என்ன பண்ண முடியும் அப்படின்னு கோமதி சொல்ல, ஓ ஏதோ தீர்வு சொல்ல போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ராகவனும் லட்சுமியும் உடனே ஆன பாக்குறாங்க. உங்களுக்கு கால் வலி, அண்ணனுக்கும் பெருசா விருப்பம் இல்ல அப்படின்னு யோசிக்கிற கோமதி மீனாவை ஒரு பார்வை பார்த்துட்டு, பேசாம நீங்க 2 பேரும் வீட்டுல இருந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, 2 பேரும் ஒருத்தர் ஐயோன்னு பார்த்துக்கிறாங்க. இது நல்ல ஐடியா, நல்ல யோசனைங்கிறாங்க மீனா. நம்ம கனவுல கூட சொல்ல முடியாது, சூப்பரா சொல்றாங்க, வச்சு செய்யறாங்கல்ல அப்படின்னு மலர் பாக்யராஜ பார்க்க அவரும் நம்மட்டு சிரிப்போட அப்படியே தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்காரு. அப்படின்னு கோமதி தலையாட்டிட்டு இருக்க, ஐயையோ எங்க நம்மள கழட்டி விட்டுருவாங்களோன்னு பயப்படுற லட்சுமி, போறதுன்னா எல்லாருமே போலாங்கிறாங்க. அதை தான் நானும் சொல்றேன், ஆனா நீங்க முடியாதுன்னு சொல்றீங்களே, வயசான காலத்துல எதுக்கு அழக்களிக்கணும்னு நினைச்சுதான் அப்படின்னு கோமதி ஒரு பிட்ட போடுறாங்க. இத்தனை நாள் அந்த அம்மா 5-6 தடவை வயசாயிடுச்சுன்னு சொன்னதுக்கு கோமதி கரெக்டா பழி வாங்கறதுக்கு ஒரு வார்த்தையை போட்டுடுறாங்க. அவ்வளோதான். உடனே லட்சுமி ட்ரிகர் ஆகி, ஆமா நாங்க என்னமோ வயசாகி நடக்கவே முடியாம கட்டிலோட கிடக்குற மாதிரி பேசுறீங்கன்னு கேக்குறாங்க. ஐயோ அத்தை அத்தை அப்படிலாம் சொல்லல அப்படின்னு மீனா சமாளிச்சிட்டு இருக்க. நல்ல பிளான் ஒர்க் அவுட் ஆகுதுல்ல அப்படின்னு கோமதி ரகசியமா காதை தடவை சிரிச்சுக்கிறாங்க. நீங்க கால் வலிக்குதுன்னு சொன்னீங்களா, கால் வலியோட நீங்க வந்து அங்க நின்னீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி காலு கையோட வந்துருச்சுன்னா அதனாலதான் அத்தை உங்க மேல இருக்க அக்கறையில சொன்னாங்க அப்படின்னு மீனா நீட்டி முழக்குறாங்க. ராகவனோட வாய் வாத்து மாதிரியே போயிடுது. மலருக்கும் ராகவனுக்கும் சிரிப்பு தாங்க முடியல. ஆனாலும் சிரிக்க முடியாதே, கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறாங்க. அங்க உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்கா பாக்யராஜ் அப்படின்னு விட்டு கொடுக்காம கேக்குறாரு ராகவன். இருக்கும்பா, அது ரெசார்ட்டும் தீம் பார்க்கும் சேர்ந்த இடம் தான், ரெஸ்ட் எடுத்துக்கலாங்கிறாரு அவரு. அப்படிங்கிறவரு, நீ என்ன லட்சுமி சொல்ற அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட கேக்குறாரு. முழுக்க நனைஞ்சாலும் முக்காட விட மாட்டேன்னு அந்த அம்மா, எல்லாரும் போகணும்னு ஆசைப்படுறாங்க, போயிட்டு வந்துடலாங்கிறாங்க, நாமளும் அங்கெல்லாம் போனது இல்லைல்ல அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, சரி அப்படின்னு ராகவன் ஒத்துக்க, அப்பாடா அப்படின்னு ஒரு சின்ன நிம்மதியோட பாக்யராஜும் மலரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. எல்லாருக்கும் வீட்டுல இருந்தே சமைச்சு எடுத்துக்கிட்டு போயிடலாமா அப்படின்னு லட்சுமி கேட்க, என்ன அப்படின்னு மீனா அதிர்ச்சியோட கேட்க, ஐயோன்னு அதிர்ச்சியோட பாக்குறாங்க மலர். மலரு, எப்படியும் இங்க இருந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் கிளம்புவோம், லெமன் சாதம் புளி சாதம்னு எதையாவது ரெடி பண்ணு அப்படின்னு லட்சுமி சொல்ல, வேற வழியே இல்லாம சரிங்கத்தன்றாங்க மலர். ஐயோ அப்படின்னு தலையில கைய வைக்கிறாங்க மீனா. ஐயோன்னு கோமதியும் பார்க்க, அத்தை எதுக்கு அத்தை வீட்டுல சமைச்சுக்கிட்டு, டெய்லி வீட்டுல தானே சாப்பிடுறோம், நாளைக்கு வெளியே சாப்பிடலான்றாங்க மீனா. வெளியில இருந்து சாப்பிட்டு எதுக்குமா உடம்ப கெடுத்துக்கணுங்கிறாங்க லட்சுமி. ஏங்க இம்பட்டு பேருக்கு சமைச்சு அதை பாத்திரத்துல எடுத்துட்டு போறதெல்லாம் பெரிய வேலைங்க அப்படின்றாங்க கோமதி. அதெல்லாம் இந்த வீட்டுல வழக்கமா செய்யறது தானே அப்படின்னு லட்சுமி சொல்ல, நேத்தும் இந்த புள்ள எல்லாத்துக்கும் விருந்து சமைச்சது, இன்னைக்கும் எல்லாத்துக்கும் சமைக்கணும்னா கஷ்டமா இருக்காதா அப்படிங்கிறாங்க கோமதி.
லெமன் சாதம் பண்றதுல என்ன கஷ்டங்கிறாங்க லட்சுமி. இல்ல அத்தை பண்ணிடுறேங்கிறாங்க மலர். ஐயோ அப்படின்னு மீனா பார்த்துக்கிட்டு இருக்க. லெமன் சாதத்தோட சேர்த்து அப்படின்னு அந்த அம்மா லிஸ்ட்டை அடுக்க ஆரம்பிக்க, அம்மா வெளியே சாப்பிட்டுடலாமா அப்படிங்கிறாரு பாக்யராஜ். எதுக்குடா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, அந்த ரெசார்ட்டோட சேர்த்து ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்குமா, அங்க ஃபிஷ் சூப்பரா இருக்குமா, நண்டு பிரான் எல்லாமே நல்லா இருக்குமா, நாம அங்க சாப்பிடலாம் அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, அப்பாடான்னு ஒரு சின்ன நிம்மதியோட மலர் பாக்குறாங்க. நான் கூட எப்படியாவது சாப்பிட்டுருவேன், ஆனா உங்க அப்பா சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே நெஞ்ச கரிக்குதுன்னு சொல்லுவாரு அப்படின்றாங்க லட்சுமி. ஏங்க வீட்டுல 2 நாளா விருந்து சாப்பாடு தான் சாப்பிட்றீங்க, ஒரு வேளை சாப்பிட்டாலா நெஞ்சு கரிக்க போகுது அப்படின்னு கோமதி வெடுக்குன்னு கேட்க, லட்சுமி என்ன சொல்றதுன்னு திடுக்குன்னு பாக்குறாங்க. என்ன அப்படிங்கிற கோமதி பாக்யராஜ் ஒரு பார்வை பார்த்துட்டு, வாக்கிங் எல்லாம் போய் நல்லா ஆரோக்கியமா தானே இருக்கீங்க அப்படின்னு ஈகோவை டச் பண்றாங்க. அவரும் எதிர்பார்த்த மாதிரியா, ஆமா நான் ஆரோக்கியமா தானே இருக்கேன், எனக்கு என்ன குறைங்கிறாரு, நாம வெளியவே சாப்பிடலாம் அப்படின்னு அவரு சொல்லிட, பாத்தியா போட்ட தூண்டில்ல வசமா திமிங்கல மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி கோமதி மீனாவையும் மலரையும் பாக்குறாங்க. ஓகே அத்தை, இந்த கோவிலுக்கு ஏத்த பூசாரி நீங்க தான், போகும்போது உங்களை இங்கேயே விட்டுட்டு போயிட வேண்டியதான்ற மாதிரி மீனா பாக்குறாங்க. ஆமா காலையில எப்ப கிளம்பலான்னு கேக்குறாரு ராகவன். 8:30 மணிக்கெல்லாம் கிளம்பிடலாம்ப்பா அப்படின்னு அவர் சொல்ல, சரி போலாங்கிறாரு ராகவன். மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டோம், பேச்ச மாத்த முடியாது, சொந்தக்காரங்க வேற வந்திருக்காங்க, சேர்ந்தே போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு தாராள மனசோட பெர்மிஷன் கொடுக்கறாரு. கதிரும் முத்துவேலும் வெளியே வர்றாங்க. ஏதாச்சும் சாப்பிடலாமான்னு கதிர் கேட்கிறாரு. சக்திவேலையும் முத்துவேலையும் பாக்குறப்போ ஒரு வித்தியாசம் தெரியறது இல்ல, ஆனா கதிரையும் முத்துவேலையும் பாக்குறப்போ பெரிய அளவுல டிஃபரெண்டா தெரியுறாங்க. ஒரு யானை பக்கத்துல சுண்டலி மாதிரி தான் நிக்கிறாரு கதிர். எனக்கு வேண்டான்னு முத்துவேல் சொல்ல, வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டீங்களோ அப்படின்னு கதிர் கேக்குறாரு. இல்ல எனக்கு பசிக்கலன்னு ஒரு வார்த்தை 2 வார்த்தையிலேயே பதில் சொல்றாரு முத்துவேல். ஏன் பசிக்கலன்னு சொல்றீங்க அப்படின்னு கதிர் கேட்க, மனசுல 1000 யோசனை, சாப்பாடு இறங்கும்னு தோணலங்கிறாரு அவரு. அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வர்றவங்க இங்கே உட்காரலாங்கிறாங்க. கதிர் சொல்ல சரின்னு அவரும் உட்கார்றாரு. உட்கார்ற கதிர், சாப்பிடுறது வயிற்றுக்கு தானே, மனசு ஒரு பக்கம் யோசிக்கட்டும்னு, சாப்பிடுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கதிர் கேட்க, நீ வேணும்னா சாப்பிடுங்கிறாரு அவரு. உங்களை பார்க்க வச்சுக்கிட்டெல்லாம் என்னால சாப்பிட முடியாது, நீங்க என்ன சின்ன குழந்தை மாதிரி எல்லாத்துக்கும் அடம் பிடிக்கிறீங்க அப்படின்னு கதிர் கேட்க, ஐயோ இந்த புள்ளப்பூச்சி தொந்தரவு தாங்க முடியலன்ற மாதிரி முகத்தை திருப்பிக்கிறாரு முத்துவேல். பாருங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு கேக்குறாரு கதிர். வேற வழி இல்லாம நீயே ஏதாவது சொல்லுங்கிறாரு அவரு. அவரும் மெனு கார்டை பார்த்துட்டு, தோசை சொல்லவான்னு கேக்குறாரு. இல்ல சப்பாத்தி சாப்பிடுறீங்களா அப்படின்னு கதிர் கேட்க, ஏதாவது சொல்லுன்னு சொன்னேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, இல்ல நான் சேஃபா இட்லி சொல்லிடவான்னு கேக்குறாரு. முத்துவேல் முறைப்பா பார்க்க, முறைக்காதீங்க நானே சொல்றேங்கிறாரு. வெயிட்டர்னு கூப்பிட, இதோ வரேங்க சார்ன்ற சவுண்ட் வருது, சொல்லுங்க சார்னு ஒரு வெயிட்டர் வந்து நிக்க, ஒரு செட்டு சப்பாத்தி, ஒரு தோசை, அப்புறம் ஒரு ஆரஞ்சு ஜூஸ், சக்கரை இல்லாமங்கிறாரு கதிர். சரிங்க சார்னு அவரு போறாரு. முத்துவேல் கதிரையே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க, இந்த ஹோட்டலை தாண்டா வேற நல்ல ஹோட்டலே இருக்காது, நான் சென்னைக்கு எப்போ வண்டி ஓட்டினாலும் வீட்டுல சாப்பிடலன்னா இங்கதான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாரு கதிர். இப்பதான் டிராவல்ஸ் ஓனர் ஆயிட்டியே, ஆனாலும் வண்டியெல்லாம் ஓட்டுற அப்படிங்கிறாரு முத்துவேல். ஓனர் தான், அதுக்குன்னு அப்படியே உட்கார்ந்துட முடியாதுல்ல, அதுவும் ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு நான் போனாதான் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்கும் போதே, சார் இந்தாங்க சார் அப்படின்னு தோசை சப்பாத்தி 2ஐயும் கொண்டு வர்றாரு வெயிட்டர். சப்பாத்தியை அங்க வச்சிடுங்கன்னு கதிர் சொல்ல, தோசைய கதிர் பக்கம் வச்சுட்டு சப்பாத்திய முத்துவேல் கிட்ட வைக்கிறாரு வெயிட்டர். சார் வேற எதுவும் அப்படின்னு வெயிட்டர் கேட்க, பிரதர் அப்படியே ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருங்கன்றாரு கதிர். எப்படி இவங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிற முத்துவேல் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. கதிர் சாப்பிட்டுட்டு இருக்கவரு நிமிந்து பார்த்துட்டு, என்ன நீங்க இப்படி சாப்பிடுறீங்க, உங்க உடம்பெல்லாம் பார்த்தா இன்னும் பயங்கரமா சாப்பிடுவீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு கதிர் படக்குன்னு கேட்டுடுறாரு. அதெல்லாம் ஒரு காலத்துல சாப்பிட்டவன் தான், இப்ப வயசாயிடுச்சுல்ல அப்படிங்கிறாரு முத்துவேல். உங்களை பார்த்தா யாரும் வயசாகுதுன்னெலாம் சொல்ல மாட்டாங்க, ஒரு 30-32 வயசுக்கு மேலெல்லாம் சொல்லவே மாட்டாங்கன்னு கூசாம அடிச்சு விடுறாரு கதிர். வெயிட்டர் வாட்டர் பாட்டில கொண்டு வந்து வச்சுட்டு போறாரு. நீங்களும் ராஜியும் சேர்ந்து போனா அண்ணன் தங்கச்சின்னு சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கதிர் அப்பட்டமா புழுக, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல அப்படின்னு கேக்குறாரு முத்துவேல். ஆமா கொஞ்சம் ஓவரா தான் தெரியுது, இருந்தாலும் சொன்னேங்கிறாரு கதிர். ஆமா சின்ன வயசுல ஜிம்முக்கெல்லாம் போவீங்களோ அப்படின்னு கதிர் கேட்க, ஜிம்முக்கெல்லாம் போக மாட்டேன்,
வீட்டிலேயே எக்ஸசைஸ் பண்ற எல்லா ஐட்டமும் இருக்குன்றாரு அவரு. அம்மா சொல்லுவாங்க, கைய வீசிக்கிட்டு தெருவுல நடந்தா தெருவுல இருக்கவங்க எல்லாம் பயந்து ஓரமா போயிடுவாங்கன்னு அப்படின்னு கதிர் சொல்ல, இனிமே திருப்பி நடப்பேனானே தெரியலங்கிறார் அவரு. எதுக்கு இப்படி அவன் நம்பிக்கையா நெகட்டிவாவே யோசிக்கிறீங்க? உன்னை விட கெத்தா திரும்பி வருவீங்க பாருங்க அப்படின்னு கதிர் சொல்ல, திரும்பி வந்தா போதுங்கிறாரு முத்துவேல். ஐய என்ன மாமா நீங்க அப்படின்னு ஒரு ஃப்ளோவ்ல டக்குன்னு சொல்லிடுறாரு கதிர். சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கே தெரியுது. ஏன்னா அதை கேட்ட முத்துவேல் குறுகுறுன்னு அவரையே பார்த்துட்டு இருக்காரு. ரெண்டு பேருக்குமே அந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. கதிர் தயங்கிக்கிட்டே மாமான்னு கூப்பிடலாம்ல அப்படின்னு கேட்க, அவர் பதில் சொல்லாம ஒரு சின்ன சிரிப்போட பாக்குறாரு. மாமா தானே, அப்ப அப்படித்தானே கூப்பிடணும் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆள்னு அம்மா சொல்லி இருக்காங்க. தாத்தா இறந்த பிறகு குடும்பத்தையும் பிசினஸையும் எப்படி பாத்துக்கிட்டீங்கன்னு கதையா சொல்லி இருக்காங்க. நீங்க என்னடான்னா குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஜாலியா ஃபன்னா இருங்க அப்படின்னு கதிர் சொல்ல, அவர் எதுவும் சொல்லாம சாப்பாட்டை சீரியஸா பாத்துக்கிட்டு இருக்காரு. இத்தனை வருஷ அனுபவத்துல என்னென்னலாம் பார்த்திருப்பீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, ஊதி தள்ளிட்டு வந்துடுவீங்க அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க, அவர் அமைதியா சப்பாத்தி எடுத்து வாயில வச்சிட்டு இருக்காரு. உங்களுக்கு வேற ஏதாச்சும் சொல்லட்டுமான்னு கதிர் கேட்க, வேணாம் போதுங்கிறாரு அவரு. வளர்ற புள்ள இன்னும் நல்லா சாப்பிட வேணாமா அப்படின்னு முத்துவேல வச்சு செய்யறாரு கதிர். அவர் அப்படியே பார்வையை மட்டும் நிமித்தி கதிரை பார்க்க, சாரி நான் கொஞ்சம் ஓவரா தான் பேசுறேன் அப்படின்னு சொல்ல, மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே ரொம்ப வளர்ந்துட்டீங்க, இதுக்கு மேல நீங்க வளர்ந்துட்டா அம்புட்டு தான் அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க, இறுக்கமா இருக்கிற முத்துவேல் சின்ன சிரிப்போட பார்த்துட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. பேசாம சாப்பிடுங்கிறாரு. அப்புறம் நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு கதிர் சொல்ல, அவரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. நைட்டு இங்க ராகவன் வீட்டுல எல்லாரும் வெளியே உட்காந்து கொசுவை பிடிச்சிட்டு அப்படியே எதையோ கொறிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ராஜி அப்படின்னு கூப்பிட அப்படிங்கிறாங்க. இவங்களோட லவ் ஸ்டோரி சூப்பரா இருக்குன்றாங்க மீனா. அப்படியான்னு ராஜியும் ஆச்சரியமா கேக்குறாங்க. ஏன் மதி உங்களுக்கு தெரியுமான்னு மீனா கேட்க, கொடைக்கானல்ல வச்சு சொன்னாங்கன்றாங்க அவங்க. அண்ணி ராஜிக்கும் சொல்லுங்களேன்னு மீனா சொல்ல, ஐயோ எதுக்கு அந்த கதையெல்லாம் இப்போங்கிறாங்க மலர். என்ன மீனா இது என்ன மெமரி போயமா திரும்ப சொல்லிட்டு இருக்கிறதுக்கு? ஆனா ராஜி விடாம, அக்கா சொல்லுங்கக்கா, நானும் கொஞ்ச நாளா படிப்புன்னே இருக்கேன், ஒரு லவ் ஸ்டோரி கேட்டா நல்லா தானே இருக்குன்றாங்க ராஜி. உங்க கதைய சொல்லும் போது உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் வரும் இல்ல, அதை திரும்ப பார்க்கணும் போல இருக்கு, சொல்லுங்கன்றாங்க மதியம். மலர் சிரிச்சிட்டு இருக்க, சொல்லுங்கக்கான்றாங்க ராஜி. சொல்றேன் அப்படிங்கிற மலர், நான் +2 படிச்சுட்டு இருக்கும் போது அவரு காலேஜ் போயிட்டு இருந்தாரு. அப்பவே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும்னு லாங் எகோன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க மலர். லவ்னு இல்ல, ஆனா பிடிக்கும். நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போதுதான் திடீர்னு ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு மலர் சொல்ல, அப்புறம் உடனே ஓகே சொல்லிட்டீங்களா அப்படின்னு ராஜி கேட்க, அப்படி ஒரு ஸ்வீட்டான ஆளுக்கு யார் தான் நோ சொல்லுவா அப்படின்னு மலர் சொல்ல, 3 பேரும் சேர்ந்து ஓ அப்படிங்கிறாங்க. ஆனா நான் நோ சொல்லிட்டேன் அப்படின்னு மலர் சொல்ல, ஏன்னு அதிர்ச்சியா கேக்குறாங்க ராஜி. பயம்தான், கொஞ்ச நாள் அவர் தவிக்கட்டுமேன்னு ஒரு நல்ல எண்ணம். ஆனா அந்த மனுஷன் என்னடான்னா எனக்கு அவரை பிடிக்கலன்னு நினைச்சிட்டாரு. கன்வின்ஸ் பண்ணல, பின்னாடி வரல, எதுவுமே பண்ணல, ஒதுங்கிட்டாரு. ஆனா நான் பயந்துட்டேன், இப்படியே விட்டா அவ்வளவுதான்னு. ஒரு மாசம் கழிச்சு நான் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு மலர் கொஞ்சம் வெக்கமோ தயக்கமுமா சொல்ல, மறுபடியும் 3 பேரும் சேர்ந்து ஒரு ஓ போடுறாங்க. எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்க, அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். அவருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ற வரைக்கும் ரேல் லவ் தாங்கிறாங்க மலர். பரவாயில்லையே, நீங்க லவ் பண்றது தெரிஞ்சு உங்க வீட்டுல கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களான்னு ராஜி கேக்குறாங்க. மலர் அப்படியே தயக்கத்தோட மீனாவை பார்க்க, அட நீ வேற, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு ஆனா வேற ஒரு பொண்ணு கூடன்றாங்க மீனா. ஐயோ அப்புறம் என்னாச்சுன்னு அதிர்ச்சியா கேக்குறாங்க ராஜி. அப்புறம் என்ன, நான் ஒரே அழுக, எல்லாம் அவ்வளவுதான்னு நினைச்சிட்டேன். அவரும் வீட்டுல சொல்லி பார்த்தாரு, ஆனா அவங்க ஒத்துக்கல. அவங்க வீட்டுல ஒத்துக்காதப்போ நான் என்ன சொல்ல முடியும், என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படியே போச்சு அப்படின்னு மலர் சொல்லிட்டு இருக்கும் போதே சுரேஷ் அவரு ஆபீஸ்ல இருந்து ரிட்டர்ன் ஆகி வண்டியை கொண்டு வந்து நிறுத்துறாரு. வா சுரேஷ்ங்கிறாங்க மீனா. என்ன எஸ்ஐ சார் டியூட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு மீனா கேட்க, முடிஞ்சதுன்ட்டு இறங்குறாரு அவரு. டெய்லி இந்நேரத்துக்கெல்லாம் வேலை முடிஞ்சிருமா அப்படின்னு மீனா கேட்க, அப்படிலாம் சொல்ல முடியாது, சில நாள் சீக்கிரம் வருவேன், சில நாள் லேட் ஆயிடுங்கிறாரு அவரு. அண்ணியோட லவ் ஸ்டோரி தான் போய்கிட்டு இருக்கு, கேக்குறியா
அப்படின்னு மீனா கேட்க, அவங்க லவ் ஸ்டோரி தான் எனக்கு நல்லா தெரியுமேங்கிறாரு சுரேஷ். மீனா இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு ராஜிக்கு தெரியாது இல்லைன்றாங்க. அப்படின்னு ராஜியும் சிரிக்கிறாங்க. அத நீங்க கொஞ்சம் லேட்டா கண்டினியூ பண்றீங்களா? அண்ணி ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுக்குறீங்களான்னு சுரேஷ் கேக்குறாரு. சரி சுரேஷ் அப்படின்னு எழுந்திருக்கிற மலர், நான் சுரேஷுக்கு சாப்பாடு போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு எழுந்து நிக்க, கதை அப்போ அப்படிங்கிறாங்க ராஜி. கதை தானே வந்து சொல்லுவாங்கன்றாங்க சுரேஷ். தான் முக்கியமான சீன்ல கதை நிக்குது அப்படின்னு மீனா சொல்ல, ராஜி ஆமான்றாங்க. உங்களுக்கு சாப்பாடு தானே வேணுங்கிற மீனா இப்படி பார்த்துட்டு மதி அப்படின்னு கூப்பிட அவங்க அப்படின்னு திரும்புறாங்க. நீங்க போய் ஏதாவது செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு மீனா கேட்க, நானா அப்படிங்கிற மாதிரி திகைச்சு போய் பாக்குறாங்க மதி. சுரேஷும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க, நானே போறேனே, சப்பாத்தி இனிமே தான் சுட்டு கொடுக்கணும் அப்படின்னு மலர் உள்ளர போறதுக்கு ஒரேட்ட எடுத்து வைக்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு சப்பாத்தி சுட தெரியும் தானே அப்படின்னு மீனா கேட்க, மதி ரொம்பவே தயங்கிக்கிட்டு அப்படின்னு லைட்டா தலையை அசைக்கிறாங்க. இவங்களுக்கு சப்பாத்தி சுட தெரியுமா, இவங்களே பார்த்துக்கட்டும் அப்படின்னு மீனா சொல்ல, மலர் தயக்கத்தோட சுரேஷை பார்க்குறாங்க. சரி நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவரு ஷூவை கழட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ள போறாரு. மதி ரொம்பவே தயக்கத்தோட பாத்துக்கிட்டு இருக்க, சுத்தி முத்தி பார்த்துட்டு நானே போயிட்டு வரேனேங்கிறாங்க மலர். அண்ணி உட்காருங்க அண்ணி, உட்காருங்க அண்ணி, உட்காருங்க அப்படின்னு மீனா பிடிச்சவங்கள உட்கார வச்சுட்டு மதிக்கிட்டு திரும்பி, பாவம் சின்ன பொண்ணு இவங்களோட லவ் ஸ்டோரிய கேட்கணும்னு ஆசைப்படுறா, உங்களுக்கு தான் அந்த லவ் ஸ்டோரி தெரியும்ல, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்களேன் அப்படின்னு மீனா மதிக்கிட்ட கேட்க, மதி தயக்கத்தோட பாக்குறாங்க. இல்ல அது வந்து அப்படின்னு மலர் தயங்கிட்டு இருக்க, பரவாயில்லங்க நீங்க பேசிக்கிட்டு இருங்க, சாப்பாடு தானே நான் எடுத்து கொடுக்குறேன்னு மதி எழுந்திருக்கிறாங்க. தேங்க்யூ மதிங்கிறாங்க மீனா. மதி எழுந்து உள்ளர போக தேங்க்ஸுங்கிறாங்க மலரும். பொறுமையா வாங்க அப்படின்னு மதியை அனுப்பி விட்டுட்டு நீங்க கதையை சொல்லுங்க அப்படின்றாங்க மீனா. மலர் ஒரு மாதிரி அன்னீசியா அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்க, என்ன நீ திருன்னு முழிக்கிறீங்க அப்படின்னு மீனா கேட்க, மலர் அச்சச்சோ அவளுக்கு எப்படி செய்ய தெரியும்னு தெரியல, இவர் என்ன நினைப்பாருன்னு தெரியலன்ற மாதிரி பாக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா பேசிக்கிறது இல்ல, எப்படி மதி பரிமாறி அவரு ஒழுங்கா சாப்பிடுவாரான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு மீனா கேட்க, அப்பவும் மலர் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு எல்லாமே தெரியும், நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன், மதி எந்த நேரமும் நம்ம கூடவே இருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசி பழகுவாங்க, அதான் சுரேஷ் அத்தானுக்கு சாப்பாடு பரிமாறுற சாக்குல ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டுமேனு அனுப்பி வச்சேன், எல்லாம் நம்ம பிளான் தான் அப்படின்னு மீனா சொல்ல, அட இவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்கேன்ற மாதிரி மலர் பார்க்க, எங்க அக்காவை யாருன்னு நினைச்சீங்கன்ற மாதிரி ராஜியும் சிரிக்கிறாங்க. அப்படியே சுரேஷத்தான் ஏதாவது கேட்டாலும் நீங்க போகாதீங்க, மதி போகட்டும் பழகட்டும், ஒருத்தரோட ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கட்டும், அப்பதானே அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ இதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு மலர் பதறாங்க. அக்கா இந்த மாதிரி யோசனை எல்லாம் மீனா அக்காவுக்கு தான் வரும், ஒன்னு தெரியுமா, ஜோடிங்களை சேர்த்து வைக்கிறதுல அவங்க பெரிய எக்ஸ்பர்ட் அப்படின்னு மீனாவோட புகழ பாடிக்கிட்டு இருக்காங்க ராஜி. மீனா ஒரு மாதிரியா முறைச்சு பார்த்துட்டு, இதுல ஏதோ உள்கூத்து இருக்க மாதிரி இருக்கே ராஜி, மக்கள் தெரியுதேங்கிறாங்க. அட இல்லக்கா, எனக்கும் கதிருக்கும் கூட ஒரு சிச்சுவேஷன்ல தான் கல்யாணம் நடந்தது, அக்கா தான் கியூபிட் மாதிரி இடையில வந்து எங்களை சேர்த்து வைக்க ஹெல்ப் பண்ணாங்க, கியூட் அக்கா அப்படின்னு ராஜி சொல்ல, ரொம்ப சந்தோஷமா தலையாட்டிட்டு தேங்க்யூங்கிறாங்க மீனா. மூணு பேரும் விழுந்த சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப உன் கதையை நீ சொல்லுங்கிறாங்க மலர். இல்ல அது அப்புறம், இப்ப உங்க கதையை முடிங்க அப்படின்னு ராஜி சொல்ல, ஏன் கதை தானே சொல்றேன் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க மலர். அவருக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணாங்களா அப்படின்னு மலர் அதுக்கப்புறம் ஏதோ நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத ராஜியும் மீனாவும் மட்டும்தான் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம காதுல விழவே மாட்டேங்குதுங்க. நானும் என்னோட காதை ஸ்பீக்கர்ல எல்லாம் வச்சு கேட்டு பார்த்துட்டேன், கண்ணால உத்து பார்த்தா அவங்களோட சைகை தான் தெரியுது, காதுல எதுவுமே கேட்கல. கிச்சனுக்கு வந்த மதி சப்பாத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. சப்பாத்தியை தேய்ச்சி கல்லுல போட்டவங்க என்ன தடவிட்டு இருக்க, சுரேஷ் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வர்றாரு. கொஞ்சம் தயக்கத்தோட வந்துட்டு மதிய பாத்துக்கிட்டு அப்படியே பக்கத்துல நிக்கிறாரு. அவங்களும் சப்பாத்தி எடுத்த தட்டுல போட்டு இந்தாங்கன்னு சுரேஷ் கிட்ட நீட்ட அவரும் பிடிச்சிக்கிறாரு. அவரு அப்படியே தட்டை ஏந்திக்கிட்டு நிக்க அடுத்து குருமாவை ஊத்துறாங்க மதி. அவரு அப்பவும் நகராம அங்கே நின்னு மதியவே பார்த்துட்டு இருக்காரு. மதியம் திரும்பி பார்த்துட்டு என்னங்கிறாங்க. அவரும் என்னங்கிறாரு, சந்தேகமா இருக்கா அப்படின்னு மதி கேட்க, என்ன சந்தேகம்ன்றாரு அவரு. அடுத்து மதி ஒன்னும் சொல்லாம டக்குன்னு கொஞ்சம் சப்பாத்தியை பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன செய்யறன்ற மாதிரி அவரு பார்த்துக்கிட்டு இருக்க,
விஷம்லாம் ஒன்றும் வைக்கல, நம்பி சாப்பிடுங்கன்றாங்க மதி. நான் அப்படியெல்லாம் யோசிக்கல அப்படின்னு சுரேஷ் சொல்ல மதி திரும்பி பாக்குறாங்க. ஒரு பார்வை பார்த்துட்டு அடுத்த சப்பாத்தி எடுத்து அவர் தட்டுல போடுறாங்க. ஏய் எனக்கு 2 போதுங்கிறாரு அவரு. 3 சப்பாத்தி கொடுக்கணும்னு உங்க அண்ணி சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு மதி சொல்ல 2 போதும்னு எப்பவுமே நான் சொல்லிடுவேன், அண்ணி தான் கேட்காம 3வது ஒண்ணு கொடுப்பாங்க அப்படின்னு அவரும் சொல்ல அதையும் சொன்னாங்க உங்க அண்ணி அப்படின்னு மதி 3வது சப்பாத்தியை போட்டுக்கிட்டு இருக்க இவர் சப்பாத்தியை பிச்சு குருமாவை தொட்டு வாயில வச்சிட்டு இருக்காரு. மதி சப்பாத்தியை திருப்பி போட்டுட்டு இருக்க, நீ இப்படியே நிக்கணும்லாம் இல்ல, சப்பாத்தியை போட்டுட்டு நீ வேணா கிளம்புங்கிறாரு அவரு. நான் பொறுமையா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்ல பரவாயில்லன்னு அந்த சப்பாத்தியை எடுத்து தட்டுல போடுறாங்க மதி. அப்போ லட்சுமி மலரு அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே கிச்சனுக்கு வர்றாங்க. அங்க சாப்பிட்டுட்டு இருக்க சுரேஷை பாக்குறாங்க. மதி டக்குன்னு திரும்பி பார்க்க 2 பேரையுமே ஒரு நம்ப முடியாத பார்வை பார்த்துக்கிட்டு வர்றாங்க. வர்றவங்க சுரேஷோட தட்டை பாக்குறாங்க, அடுத்து மதியையும் பாக்குறாங்க. டேய் என்னடா கண்கொள்ளா காட்சியா இல்லடா இருக்கு, மதி சமைக்கிறதும் நீ சாப்பிடுறதும், இந்த ஜென்மத்துல இதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சேன் அப்படின்னு லட்சுமி சொல்ல சுரேஷ் சிரிக்கிறாரு. மதி எதுவும் பேசாம மறுபடியும் அடுப்பு பக்கம் திரும்பிக்கிறாங்க. லட்சுமி ரொம்ப உற்சாகமா உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதுதானேடா, நின்னுகிட்டு தான் சாப்பிடணும்னு இவ சொன்னாலா அப்படின்னு கேட்க அவரும் சின்ன சிரிப்போட இல்ல இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கிறாரு. அவர் அங்கே இருக்க வெஜிடபிள் கட் பண்ணுற டேபிளில் போய் உட்காந்துக்க மதிய அடுத்த சப்பாத்தி போட்டுட்டு இருக்காங்க. லட்சுமி ரொம்பவே சந்தோஷத்தோட 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு நாளைக்கெல்லாம் மழை கொட்டுன்னு கொட்ட போகுது, சப்பாத்தியெல்லாம் உனக்கு சுட தெரியுமா அப்படின்னு மதிக்கிட்ட கேட்க தெரியும்னு ஒத்த வார்த்தையில முடிச்சுக்கிறாங்க அவங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க எனக்கு கொஞ்சம் வெந்நி வேணும், மலர் எங்கன்னு கேக்குறாங்க அவங்க. மீனாவோடையும் ராஜியோடையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் வெந்நீர் போட்டு தரேன்றாங்க மதி. ஐயோ இவ வெந்நீர் போட்டு கொடுத்து அது வெந்நீரா இருக்குமா இல்ல ஹைட்ரோகுளோரிக் ஆசிடா இருக்குமா அப்படின்னு பயத்தோட கழுத்துல வர்ற வேர்வையை தொடச்சிட்டு இருக்காங்க லட்சுமி. மதி ஒரு கிண்ணத்துல தண்ணி பிடிச்சி அடுப்புல வச்சு பத்த வைக்க இன்னைக்கு என்ன எல்லாம் அதிசயமா நடக்குது அப்படின்னு கேக்குறவங்க மதி திரும்பி கூட பாக்கலன்னதும் ஏன் சுரேஷ் நீயும் ரேவதி வீட்டுக்கு வந்திருக்கலாம்லன்னு கேக்குறாங்க. வரணும்னு தாமா நினைச்சேன், கிளம்பும் போது முக்கியமான வேலை வந்துருச்சு அதான்னு சொல்லிட்டு சாப்பிடுறாரு அவரு. மதி சப்பாத்தியை திருப்பி போட்டுட்டு இருக்க, பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும், புருஷன் வேலை செஞ்சுட்டு களைச்சு வரும்போது சாப்பாடு கொடுக்கணும், யாரோ கொடுக்கட்டும்னு ரூம்ல போய் படுத்துக்க கூடாது, இல்லனா ஏதாவது புக் எடுத்துட்டு போய் உட்கார்ந்துட கூடாது, சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் கூடவே உட்கார்ந்து இருக்கணும், வேலைக்கு போகும்போதே அவனுக்கு சாப்பாடு கொடுத்து விடணும், புருஷன் சாப்பிட்டானா நல்லா இருக்கானான்னு எல்லாமே பாத்துக்கணும் அப்படின்னு லட்சுமி ஒரேடியா அடுக்கிக்கிட்டே போறாங்க. சுரேஷ் என்ன சொல்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்காரு. இடத்த கொடுத்தா மடத்தை புடுங்குவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த வேலையை தான் இப்ப தேவையில்லாம லட்சுமி பண்ணிட்டு இருக்காங்க. சுடுதண்ணிய டம்ளர்ல ஊத்திட்டு வந்து இந்தாங்கன்னு நீட்டுறாங்க மதி. அதை வாங்கிக்கிட்டு லட்சுமி ஆச்சரியமா பார்க்க அடுத்த சப்பாத்தியை எடுத்துக்கிட்டு சுரேஷ் கிட்ட போறாங்க மதி. நீங்க சாப்பிடுங்க நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு மதி யாரோட பதிலையும் எதிர்பார்க்காம கொண்டு வந்த தோசை திருப்பிய வச்சுட்டு கடகடன்னு வெளியே போயிடுறாங்க. இப்ப தானேடா சொன்னேன் புருஷன் சாப்பிடுற வரைக்கும் பக்கத்துல இருக்கணும்னு, அதுக்குள்ள ஓடுறாளே, இவளை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. சரிடா நான் அம்மா நிக்கிறேன், நீ சாப்பிட்டு முடி, உனக்கு என்னடா வேணும், சப்பாத்தி ஒன்று போட்டு கொடுக்கவா, குருமா கொஞ்சம் ஊத்தட்டுமா அப்படின்னு லட்சுமி ரொம்ப அக்கறையா கேட்க அம்மா எனக்கு எதுவும் வேணாம்மா நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்கம்மான்றாரு அவரு. அப்படியே அடுப்பு பக்கம் திரும்புற லட்சுமி போட்டதெல்லாம் அப்படியே போட்டபடி கிடக்குது, இவ பாட்டுக்கு போயிட்டா, கல்லு அடுப்பு மேலேயே கிடக்கு, குழம்பு அப்படியே கிடக்கு, தண்ணி வச்ச ஜக்கு அங்கேயே இருக்கு, இதுக்கெல்லாம் மலரு தான் சரி, என்னவோ போ அப்படிங்கிற மாதிரி கையை விரிச்சிட்டு லட்சுமி வெளியே போறாங்க. அத்தை எப்ப போவா தின்ன எப்ப காலியாகுன்ற மாதிரி காத்துட்டு இருக்கிற மதி உள்ளார வந்து ஒரு செம்புல தண்ணியை முண்டுட்டு போய் சுரேஷ்க்கு வைக்கிறாங்க. வேற ஏதாவது வேணுமான்னு அவங்க கேட்க ஒன்னும் வேண்டாங்கிறாரு அவரு. மதி அங்கங்க இருக்கதெல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்திட்டு இருக்காங்க. சுரேஷ் திரும்பி அம்மா சொன்னாங்களான்னு கேக்குறாரு. என்ன சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க மதி. இல்ல இதெல்லாம் செய்யணும்னு அப்படின்னு சுரேஷ் கேக்குறாரு. முகம் சுருங்க பாக்குற மதி எனக்கே தெரியும்ன்றாங்க. லட்சுமி எதெல்லாம் குறை குத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் மதி கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அடுப்பை தொடச்சிக்கிட்டு இருக்க சுரேஷ் அவங்களையே பாத்துக்கிட்டு இருக்காரு. பேசாம இருந்தாலே மதி அவங்க தேவையானதெல்லாம் கரெக்டா கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுடுவாங்க, அவங்களும் அங்க அடாப்ட் ஆயிடுவாங்க. ஆனா இந்த லட்சுமியால வாய வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க முடியாது, ஏதாவது பிரச்சனை பண்ணாம இருக்க மாட்டாங்க போல இருக்கு. கூடிய சீக்கிரம் மதிக்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போறாங்கன்னு தான் தோணுது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.